எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கன்ல நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். கிரேவி, பிரியாணி, ஃப்ரைஸ், ஸ்டார்டர்ஸ்ன்னு நிறைய செஞ்சுருக்கோம். இன்னைக்கு இந்த சிக்கன் வச்சு ஒரு அருமையான ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் தான் பண்ண போகிறோம். வெளியில கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாக இருக்கிற மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 6 சிக்கன் லெக் பீசஸ் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ண சிக்கன் பீசஸை கத்தி வச்சு லேசாக கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, லேசாக கீறி விட்டால் போதும். சிக்கனை மசாலா தடவி மேரினேட் பண்ணணும். ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி இதை ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பீட் பண்ண முட்டையை அப்படியே சிக்கன் மேலே ஊற்றிடுங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இந்த மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சிக்கன்ல இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டதால சிக்கன் இந்த மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவில் இப்படி நம்ம மசாலா எல்லாம் சேர்க்கறதால சிக்கனோட அவுட்டர் லேயரில் நல்ல கிறிஸ்பியாக மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் மேரினேட் பண்ண சிக்கனை டிப் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்றா எடுத்து மாவு பிளேட்டில் வச்சு எல்லா பக்கமும் ஃப்ளாரில் கோட் பண்ணுங்கள். சிக்கன் பீஸ் நல்லா கோட் ஆகணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை மெதுவாக சேருங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை ஆக 10 நிமிஷம் ஆகும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை செஞ்சு முடித்த உடனே நமக்கு சாப்பிட தோணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். ஒன்றோட நிறுத்தவே முடியாது. இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்க? 1, 2 இல்லை அதுக்கு மேலேயா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், ஸ்பைசி மேவை வச்சு சர்வ் பண்ணுறேன். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த டிப்ஸ் வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். சிக்கன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உள்ளே நல்லா ஜூஸியாக அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.